ஓஜா போர்டு அப்படின்னு ஒரு வுடன் போர்டு இருக்கும். அதில் ஆல்ஃபபெட் A to Z, நம்பர்ஸ் 0 to 9, எஸ், நோ, குட் பை எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் அந்த போர்டில் ஒரு கிளாஸ் அல்லது ஸ்மால் பாயிண்டர் வச்சுக்கணும். 2-3 பேர் அந்த கிளாஸில் கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிட்டை அழைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அந்த கிளாஸை தானாகவே மூவ் ஆகும் போல இருக்கும். அது லெட்டர்ஸ்க்கு போய் வேர்ட்ஸ் உருவாக்கும், ஆர் எஸ் நோக்கு போய் பதில் தரும். சிலர் சொல்கிறாங்க, இது உண்மையிலேயே ஸ்பிரிட் கம்யூனிகேஷன். ஆனால் சயின்ஸு சொல்கிறது என்னன்னா, இது நம்ம மனசில் நினச்சது தான் அன்னோவிங்லி நம்ம கையால் புஷ் ஆகுது. இதுக்கு தான் பேர் ஐடியோ மோட்டர் எஃபெக்ட். ஆனால் உண்மையாக பார்த்தா சிலருக்கு அந்த அனுபவம் ரொம்பவே க்ரீப்பியாக இருக்கும். எக்ஸாம்பிளாக ரிலேட்டிவ்ஸை அழைத்துட்டு அவங்களோட பேர் வந்துச்சுன்னா கூஸ் பம்ப்ஸ் தான். அதனால தான் ஓஜா போர்டை சிலர் கேம்னு பார்க்குறாங்க, சிலர் டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மிஸ்டரினா, நிறைய பேர் உண்மையிலேயே ஆவிகள் வந்து பேசுகிறதா நம்புவாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா இது ஐடியோ